Good afternoon friends, welcome to Vani GV Fun Vlog. ஜீவிதா அம்மாக்கு வந்து மொளாம்பழம் ஜூஸ் போட்டு கொண்டு வந்திருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். மொளாம்பழம் ஜூஸை இவ்வளோ தண்ணியாக ஜீவிதாவால் மட்டும்தான் போட முடியும். மொளாம்பழம் ஜூஸ் போட்ட உடனே திக்காக தான் இருக்கும். ஒரு 2 செகண்ட் வச்சுட்டோம்னாவே அது கீழே பழம் அந்த அரைச்ச இது நின்றும் மேலே தண்ணி வந்துடும். தண்ணி ஊற்றி தானே அரைப்பாங்க. ஆமாம், அதுதான் இது அரைப்பாங்க. காலையில் அரைச்சது நாங்கள் அவங்க குடிச்சிட்டு மீதி அம்மாவுக்கு எடுத்துட்டு வந்தேன். ஒரு டம்ளர் எடுத்துட்டு வந்தேன். சரி, ஜூஸ் எப்படி இவ்வளோ தண்ணியாச்சு? அது தண்ணி சொல்கிறேன், தண்ணி ஊற்றாவே எப்படி உனக்கு ஜூஸ் வரும் கேட்டீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இவ சொல்ற நாயத்தை. சரி, அது சரி. ஏம்மா இல்ல, சரி அம்மாக்கு சுகருன்னு இதுக்கு மேல விட்டா குடிக்க விட மாட்டாங்கன்னு சீக்கிரம் குடிக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்க அம்மா. ஆனா அதுல அவ ஊறுபட்ட சக்கரை போட்டு வச்சிருக்கா. கடையிலேயே சக்கரை பத்தலன்னா என்னங்க சக்கரையே போடலன்னு ஒரு ஸ்பூன் போட்டு நான் குடிச்சுக்குவேன். அந்த மாதிரி தான் வந்துட்டா. இதுல வச்சு எங்க அம்மா வேணுமான்னு வேற என்கிட்ட கேக்குது. ஜூஸோடுக்கு வந்து எதுக்கு குடிக்கணும்? சக்கரை கம்மியா போட்டு குடிக்கணும். சக்கரை போட்டால் அந்த ஜூஸோட அந்த தன்மையே போயிடும், விட்டமின்ஸ் எல்லாம் அழிஞ்சு போயிடும். குடிச்சிட்டியாம்மா? சக்கரை அவ்வளோ சக்கரை போட்டு வச்சிருக்கிறா. அம்மாவுக்கு சுகருன்னு தெரிஞ்சும் அவ்வளோ சக்கரை போட்டு கொண்டு வந்திருக்கா. உன் சின்ன மக வந்து மொளாம்பழம் ஜூஸ் கொண்டு வந்துட்டான்னு ரொம்ப சந்தோஷப்பட்டு குடிச்சிட்ருக்கேன். அதில் எவ்வளோ சுகர் போட்டிருக்கு? சுகர் ஜாஸ்தியானா பரவாயில்லையா? எப்படியோ துணிஞ்சு குடிச்சிட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.